சமூக சொந்தங்களுக்கு வணக்கம். மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயம் சீனா, ஜப்பான் மற்றும் தாய்வானை உலுக்கிய டால்பின் சூறாவளி. சுட்டரிக்கும் வெப்பம், பற்றியறியும் காடுகள், பிரான்ஸ், இந்தோனேஷியாவில் காட்டு தீக்கோர தாண்டவம். சென்னையில் வெளுத்து வாங்கும் கனமழை, அமித்ஷா சென்ற ஹெலிகாப்டர் அவசரமாக தரையிறக்கம். விழுந்து நொறுங்கிய ஹெலிகாப்டர், நூலிலையில் தப்பிய 2 விமானங்கள். சூறாவளியின் வேகத்தை கணிக்கும் சுறாக்கள், கடல் அடியில் புதுமையான அறிவியல் புரட்சி. இவை பற்றித்தான் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். வாங்க காணொலிக்குள் போகலாம். கிழக்காசிய நாடுகளை டால்பின் புயல் தீவிரமாக தாக்கி வருகின்றது. ஜப்பான் மற்றும் தாய்வானில் பலத்த சேதத்தை ஏற்படுத்தியதைத் தொடர்ந்து இந்த புயல் சீனாவின் கிழக்கு கடற்கரை பகுதியில் கரையை கடந்துள்ளது. இதனால் சீனாவிற்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. சீனாவின் கிழக்கே உள்ள ஜெஜியாங் மாகாணத்தின் ஜுகுவான் அருகே டால்பின் புயல் மணிக்கு 151 கிலோமீட்டர் முதல் 162 கிலோமீட்டர் வரையிலான வேகத்தில் கரையை கடந்தது. புயலுக்கு வலுவிழந்து நிலப்பகுதிகள் செல்லும் வரையில் அதன் தாக்கம் நாளை வரையில் நீடிக்கும் என்று சீன தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதற்கு முன்பாக 2 வாரங்களுக்கு முன்புதான் சீனாவின் தெற்கு குவாங்டாங் மாகாணத்தை நவுல் புயல் தாக்கி பெரும் சேதத்தை ஏற்படுத்தி இருந்தது. புயல் கரையை தொடுவதற்கு முன்னதாகவே சீன அதிகாரிகள் தீவிர முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். ஜெய்யாங், ஷாங்காய் மற்றும் புஜியாங் ஆகிய கடலோர மற்றும் மலைப்பாங்கான பகுதிகளிலிருந்து 10 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் பாதுகாப்பான முகாம்களுக்கு மாற்றப்பட்டுள்ளார்கள். தாய்ஜே நகரிலிருந்து மட்டும் 3,90,000 பேரும், ஷாங்காயின் ஆபத்தான பகுதிகளிலிருந்து 30,000க்கும் மேற்பட்டோரும் வெளியேற்றப்பட்டார்கள். கடலில் மீன்பிடிக்க சென்ற படகுகள் மற்றும் கப்பல்கள் உடனடியாக துறைமுகங்களுக்கு திரும்புமாறு உத்தரவிடப்பட்டது. புயலின் தீவிரத்தால் சீனாவில் இயல்பு வாழ்க்கை மற்றும் போக்குவரத்து சேவைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. ஷாங்காய் நகரிலுள்ள ஷாங்கியாவோ மற்றும் ஃபிடாங் ஆகிய 2 முக்கியமான விமான நிலையங்களில் திட்டமிடப்பட்டிருந்த விமானங்களில் 60% ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது. ஹாங்ஷு விமான நிலையத்தில் 270க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் உள்ளிட்ட சர்வதேச விமான நிறுவனங்களும் தங்களது சேவைகளை ரத்து செய்து பயண நேரத்தை மாற்றியமைத்துள்ளன. ஷாங்காய், ஏயாங், புஜியாங் ஆகிய மாகாணங்களில் 200க்கும் மேற்பட்ட படகு போக்குவரத்து பாதைகள் முடக்கப்பட்டிருக்கின்றது. பல ரயில் சேவைகளும் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளன. மத்திய மற்றும் கிழக்கு ஜெயாங், ஷாங்காய், அன்ஹூ, யாங்ஷு ஆகிய பகுதிகளில் ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரையில் தொடர் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சில இடங்களில் 200 முதல் 400 மில்லிமீட்டர் வரையில் மழை பதிவாகலாம் என்பதால் வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவு அபாயம் குறித்து சீன வானிலை மையம் எச்சரித்துள்ளது. நீர்த்தேக்கங்கள், கட்டுமான தளங்கள் மற்றும் சுற்றுலா தலங்களில் சோதனைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. சீனாவிற்கு வருவதற்கு முன்பாக தெற்கு ஜப்பானின் ஒகினாவா மற்றும் ஹஹோஷிமா மாகாணங்களை டால்பின் புயல் மணிக்கு 216 கிலோமீட்டர் வேகத்தில் தாக்கியது. இதில் ஏற்பட்ட விபத்துகளில் 6 பேர் காயமடைந்தனர். மரங்கள் மற்றும் மின் கம்பங்கள் சாய்ந்ததால் 50,000க்கும் மேற்பட்ட வீடுகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. தாய்வானின் வடக்கு பகுதியிலும் கனமழை மற்றும் சூறைக்காற்று வீசியதால் 180க்கும் மேற்பட்ட விமானங்கள் மற்றும் படகு சேவைகள் ரத்து செய்யப்பட்டன. புயலையொட்டி தாய்வான் நீரிணை வழியாக செல்கின்ற கப்பல்கள் தங்களின் கட்டுப்பாடுகளை பின்பற்றுமாறு சீனா அறிவுறுத்தியதற்கு தாய்வான் அரசு கடுமையான எதிர்ப்புகளை பதிவு செய்தமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது. உலகளாவிய காலநிலை மாற்றத்தின் விளைவாக கொளுத்தி வருகின்ற கடும் வெப்ப அலை பிரான்ஸ் மற்றும் இந்தோனேஷியா ஆகிய நாடுகளை கடுமையாக பாதித்துள்ளது. தொடர்ச்சியான வறட்சி மற்றும் கடுங்காற்று காரணமாக பற்றி எரியும் காட்டுத்தீயை கட்டுப்படுத்த முடியாமல் 2 நாட்டு அதிகாரிகளும் திணறி வருகின்றனர். பிரான்சின் தென்கிழக்கு மற்றும் மத்திய கிழக்கு பகுதிகளில் வெப்பத்தின் தாக்கம் தீவிரமடைந்துள்ள நிலையில் காட்டுத்தீ அபாயம் முன்னபோதும் இல்லாத அளவிற்கு உயர்ந்துள்ளது. பிரான்சின் ட்ரோம் பிராந்தியத்தில் உள்ள கிளாப்ஸ் மலைத்தொடரில் ஏற்பட்ட தீயை அணைக்க 100கணக்கான தீயணைப்பு வீரர்கள் போராடி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதுவரையில் 320 ஹெக்டேருக்கும் அதிகமான காடுகள் எரிந்து சாம்பலாகியுள்ளன. தீயணைப்பு பணியில் 408 வீரர்களுடன் 3 சிறப்பு ஹெலிகாப்டர்களும் ராணுவ படைகளும் களமிறக்கப்பட்டிருக்கின்றன. கடும் வெப்பம் மற்றும் பலத்த காற்று காரணமாக அணைக்கப்பட்ட இடங்களில் தீ மீண்டும் தீவிரமாக பற்றி எரிவதாக கூறப்படுகின்றது. கடந்த காலங்களில் காட்டுத்தீயால் கடுமையாக பாதிக்கப்பட்ட ஜிரோட் மாவட்டத்தில் கண்காணிப்பு நிலை மிக உயர்ந்த நிலைக்கு உயர்த்தப்பட்டுள்ளது. காடுகளுக்குள் பட்டாசுகள் வெடிக்கவும், பசுமை கழிவுகளை எரிக்கவும், வெப்ப கருவிகளை பயன்படுத்தவும் முழு தடை விதிக்கப்பட்டுள்ளது. வார் மற்றும் ஹெரால்ட் ஆகிய மாவட்டங்களில் உள்ள காடுகளுக்குள் பொதுமக்கள் செல்லவும், மலையேற்றம் செய்யவும், குறிப்பிட்ட நேரத்தை தாண்டி கட்டுமான பணிகள் மேற்கொள்ளவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ் வானிலை ஆய்வு மையமான மெட்டியோ பிரான்ஸ் நாட்டின் 37 மாவட்டங்களை அதிக ஆபத்து பிரிவில் வைத்துள்ளது. மேலும் ட்ரோன் பள்ளத்தாக்கு மற்றும் தென்மேற்கு பகுதிகளில் 38 பாகை வரையில் வெப்பநிலை பதிவாக வாய்ப்புள்ளதால் 13 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு வெப்ப அலை எச்சரிக்கையும் 8 மாவட்டங்களுக்கு இடியுடன் கூடிய கனமழைக்கான எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது.
பிரான்சில் காலநிலை நெருக்கடி தீவிரமடைந்து வரும் நிலையில் அரசின் தற்காலிக நடவடிக்கைகளை பிரான்ஸ் தேசிய அறிவியல் ஆராய்ச்சி மையத்தின் ஆராய்ச்சி இயக்குநர் மிரியம் மெராட் கடுமையாக விமர்சித்துள்ளார். இதேவேளை இந்தோனேஷியாவின் கிழக்கு யாவா பகுதியில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற புரோமா மலை தேசிய பூங்கா காட்டுத்தீ காரணமாக காலவரையின்றி மூடப்பட்டுள்ளது. பூங்கா வனப்பகுதியில் ஏற்பட்ட காட்டுத்தீ அங்குள்ள புகழ்பெற்ற எரிமலையை நோக்கி வேகமாக விரிவடைந்து வருகின்ற நிலையில் சுற்றுலா பயணிகள், பணியாளர்கள் மற்றும் அந்த பகுதி மக்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு பூங்கா நிர்வாகம் இந்த அதிரடி முடிவை எடுத்துள்ளது. சென்னையில் கடந்த சில தினங்களாகவே பரவலாக கனமழை பெய்து வருகின்றது. இந்நிலையில் நேற்று மாலை முதல் நகரின் பல்வேறு பகுதிகளில் சூறைக்காற்றுடன் கூடிய பெருமழை கொட்டி தீர்த்து வருகின்றது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதோடு சென்னை விமான போக்குவரத்து நிலை குறைந்துள்ளது. புதுச்சேரியிலிருந்து சென்னைக்கு ஹெலிகாப்டர் மூலம் வந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் நிலவிய மோசமான வானிலை காரணமாக அங்கு தரையிறங்க முடியாமல் தவித்தார். சூறை காற்றுடன் பெய்த கனமழையால் ஹெலிகாப்டரை தரையிறக்க முடியாத நிலை ஏற்பட்டதை தொடர்ந்து பாதுகாப்பு கருதி அது அவசரமாக தாம்பரம் விமானப்படை தளத்திற்கு திருப்பிவிடப்பட்டு அங்கு பத்திரமாக தரையிறக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அங்கிருந்து பலத்த பாதுகாப்புடன் கார் மூலமாக அவர் மீனம்பாக்கம் விமான நிலையத்திற்கு சென்றார். மீனம்பாக்கம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வருகின்ற மழையின் காரணமாக சென்னைக்கு வர வேண்டிய பயணிகள் விமானங்களும் தரையிறங்க முடியாமல் கடும் சிரமத்தில் உள்ளன. அந்தமான், டெல்லி, கோவா, ஹைதராபாத், திருச்சி மற்றும் கொச்சி ஆகிய நகரங்களிலிருந்து சென்னை நோக்கி வந்த பல விமானங்கள் தரையிறங்க அனுமதியின்றி நீண்ட நேரம் வான்வெளியில் வட்டமிட்டன. இதேபோல் சென்னையிலிருந்து நாட்டின் பிற நகரங்களுக்கு புறப்பட வேண்டிய விமானங்களும் தாமதமாகவே இயக்கப்பட்டன. இதனால் பயணிகள் நீண்ட நேரம் விமான நிலையத்திலேயே காத்திருக்கின்ற சூழலும் ஏற்பட்டது. உலகளவில் வான்வெளி போக்குவரத்தில் நேற்று இருவேறு அதிரவைக்கும் சம்பவங்கள் அரங்கேறியுள்ளன. பிரேசில் நடந்த ஹெலிகாப்டர் விபத்தில் 8 பேர் பரிதாபகரமாக உயிரிழந்த நிலையில் ஆஸ்திரேலியாவில் 2 பிரமாண்டமான விமானங்கள் மோதிக்கொள்ளும் அபாயத்திலிருந்து நூலிழையில் தப்பியுள்ளன. பிரேசிலின் புகழ்பெற்ற சுற்றுலா நகரமான ரியோ டி ஜெனிரோவில் நேற்று ஏற்பட்ட பயங்கர ஹெலிகாப்டர் விபத்தில் விமானி உட்பட 8 பேர் சம்பவ இடத்திலேயே உடல் கருகி உயிரிழந்துள்ளார்கள். அடர்ந்த தாவரங்களையும் செங்குத்தான மலைகளையும் கொண்ட தியூகா தேசிய பூங்கா வனப்பகுதிக்குள் பறந்து கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக அந்த ஹெலிகாப்டர் கட்டுப்பாட்டை இழந்து கீழே விழுந்து நொறுங்கியது. விழுந்த வேகத்தில் ஹெலிகாப்டர் தீப்பற்றி எரிய தொடங்கியது. தகவல் அறிந்து விரைந்த தீயணைப்பு வீரர்கள் செங்குத்தான மற்றும் எளிதில் செல்ல முடியாத அந்த மலைப்பகுதியில் புகைத்துக் கொண்டிருந்த ஹெலிகாப்டரின் பாகங்களை மீட்டார்கள். விபத்தில் விமானியும் 3 பெண்களும் தீயில் கருகி உயிரிழந்ததை அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளார்கள். உயிரிழந்தவர்கள் இன்னும் அதிகாரப்பூர்வமாக அடையாளம் காணப்படவில்லை என்றாலும் அவர்கள் கொலம்பியா நாட்டைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் என்றும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த பெண்கள் என்றும் உள்ளூர் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதேவேளை ஆஸ்திரேலியாவின் செட்டி விமான நிலைய ஓடுபாதையில் 2 பெரிய பயணிகள் விமானங்கள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொள்கின்ற அபாயத்திலிருந்து கடைசி நொடியில் தப்பியுள்ளன. சிட்னியிலிருந்து ஹால் ஹோஸ்ட் நகருக்கு புறப்படுவதற்காக ஜெட்ஸ்டார் A320 ரக விமானம் ஓடுபாதையில் மெதுவாக சென்று கொண்டிருந்தது. அதே நேரத்தில் குறுக்கே வந்த மற்றொரு ஓடுபாதையில் இழுவை வாகனத்தால் இழுத்துச் செல்லப்பட்ட கட்டார் ஏர்வேஸ் நிறுவனத்தின் பிரம்மாண்டமான போயிங் 777 விமானம் மிக அருகில் வருவதை ஜெட்ஸ்டார் விமானிகள் கண்டனர். விபத்தை தவிர்க்க ஜெட்ஸ்டார் விமானிகள் உடனடியாக அவசரகால பிரேக்கை அப்ளை செய்து விமானத்தை நிறுத்தினர். கட்டார் ஏர்வேஸ் விமானமும் நிறுத்தப்பட்டது. இந்த திடீர் நிறுத்தத்தால் ஜெட்ஸ்டார் விமானத்திற்குள் இருந்த ஊழியர் ஒருவர் திணைதளமாறை காயமடைந்தார். மேலும் கட்டார் ஏர்வேஸ் விமானத்தின் முன்புற சக்கர இணைப்பு சாதனமும் சேதமடைந்ததாக கூறப்படுகின்றது. அடுத்து அட்லாண்டிக் பெருங்கடலில் உருவாகும் சூறாவளி புயல்கள் கரையை கடப்பதற்கு முன்பு அவற்றின் தீவிரத்தை மிக துல்லியமாக கணிப்பதற்காக அமெரிக்க ஆராய்ச்சியாளர்கள் ஒரு புதிய மற்றும் புதுமையான வழியை கண்டறிந்துள்ளார்கள். கடல்வாழ் உயிரமான சுறா மீன்களை நிகழ்நேர கடல் தரவு கண்காணிப்பான்களாக மாற்றி அவர்கள் இந்த சாதனையை செய்துள்ளார்கள். அமெரிக்காவின் டெலோவர் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் இணைந்து இந்த சோதனையை மேற்கொண்டு வருகின்றனர். சுறாக்களின் முதுகு துடிப்பில் CTD எனப்படுகின்ற சிறிய மின்னணு உணர்வி கருவிகளை பொருத்துகின்றார்கள். இந்த சாதனம் சுறாக்கள் கடலில் நீந்தும் போது, ஆழத்திற்கு செல்லும் போது நீரின் மின் கடத்துத்திறன், வெப்பநிலை மற்றும் ஆழம் ஆகியவற்றை துல்லியமாக பதிவு செய்யும். சுறாக்கள் நீரின் மேற்பரப்புக்கு வரும்போதெல்லாம் இந்த கருவி பதிவு செய்த தகவல்களை விண்வெளியில் உள்ள செயற்கைக்கோள் வலையமைப்பிற்கு உடனடியாக அனுப்பி வைக்கும். இந்த ஆராய்ச்சியின் முதன்மை ஆய்வாளரும் பேராசிரியருமான ஆரோன் ஹைல்ஸ் இது பற்றி கூறுகையில், கடலின் மேலடுக்கில் உள்ள வெப்ப உள்ளடக்கத்தை அளவிடுவதில் தான் நாங்கள் கவனம் செலுத்துகின்றோம். நீரிந்த பகுதிதான் சூறாவளியின் தீவிரத்தை நிர்ணயிக்கின்றது. கலப்பு அடுக்கு எந்த அளவிற்கு வெப்பமாக இருக்கின்றதோ அந்த அளவிற்கு சூறாவளி புயலுக்கு அது ஊட்டமளித்து வலுவாக்கும் என்று தெரிவித்தார். இவை சமீபத்தில் வெளியான செய்திகளின் தொகுப்பாக காணப்படுகின்றன. செய்திகள் பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க. மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.
இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.